கேரளாவில் பாதி விலைக்கு ஸ்கூட்டர் மற்றும் லேப்டாப் வழங்கப்படும் என கூறி 1000 கோடி ரூபாய் மோசடி அரங்கேற்றப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவரின் 21 வங்கிக் கணக்குகள் மற்றும் பரிவர்த்தனை குறித்த விவரங்களும் தெரியவந்துள்ளன. முதற்கட்ட விசாரணையில் மோசடி வசூல் குறித்து தெரியவந்த அதிர்ச்சி தகவல்கள் என்ன? கேரளாவின் இடுக்கி பகுதியைச் சேர்ந்தவர் அனந்த் கிருஷ்ணன். இவர் கடந்த 2022ஆம் ஆண்டில் தன்னார்வ தொண்டு அமைப்பு ஒன்றை தொடங்கினார். கேரளா முழுவதும் சுமார் 170 தன்னார்வ தொண்டு அமைப்புகளை ஒன்றிணைத்து மிகப்பெரிய கூட்டமைப்பை உருவாக்கினார். பின்னர் தனது நிறுவனம் மூலம் பொதுமக்களுக்கு பாதி விலையில் ஸ்கூட்டர், லேப்டாப், தையல் இயந்திரங்கள் ஆகியவை வழங்கப்படும் என்று அறிவித்தார். 1,20,000 ரூபாய் மதிப்புடைய ஸ்கூட்டர் 60,000 ரூபாய்க்கும், 60,000 மதிப்புள்ள லேப்டாப் 30,000 ரூபாய்க்கும் வழங்கப்படும் என்று அவர் அறிவித்தார். இதை நம்பிய பொதுமக்கள் அனந்த் கிருஷ்ணன் தொடர்புடைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களில் பணத்தை செலுத்த குவிய ஆரம்பித்தனர். கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு அனந்த் கிருஷ்ணன் வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த பணத்தை கொண்டு அனந்த் திருவனந்தபுரம், கொச்சி உள்ளிட்ட பகுதிகளில் வீடு, மனைகளை வாங்கி குவித்துள்ளார். ஆனால் பணம் செலுத்திய மக்களுக்கு ஸ்கூட்டர், லேப்டாப் மற்றும் தையல் இயந்திரங்களை கொடுக்கவில்லை. கடந்த சில ஆண்டுகளாக நம்பிக்கையுடன் காத்திருந்த பொதுமக்கள் சில மாதங்களுக்கு முன் பொறுமை இழந்தனர். தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பொதுமக்கள் காவல் நிலையங்களுக்கு படையெடுக்க ஆரம்பித்தனர். தற்போது வரை மாநிலம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன. அதன்படி மோசடிக்கு மூளையாக செயல்பட்ட அனந்த் கிருஷ்ணன் மற்றும் ஸ்ரீ சத்யசாய் அறக்கட்டளை தலைவர் அனந்தகுமார், ஓய்வு பெற்ற நீதிபதி ராமச்சந்திரன் நாயர் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவர்களில் அனந்த் கிருஷ்ணன் மட்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆனந்த் குமார் உட்பட வழக்கில் தொடர்புடைய பலர் தலைமறைவாக உள்ளனர். இந்நிலையில் அனந்த் கிருஷ்ணனின் வங்கி கணக்குகளை முடக்கி ஆய்வு நடத்தியதில் பல்வேறு வங்கிகளில் 21 வங்கி கணக்குகளை வைத்திருந்தது தெரிய வந்துள்ளது. அவரது நிறுவனமான சோசியல் பி வெஞ்சர்ஸ் மட்டும் 11 கணக்குகளை கொண்டிருந்தது. இதன் மூலம் அவர் 548 கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் வேட்டை நடத்தியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையின்படி அனந்த் 20,163 வாடிக்கையாளர்களிடம் இருந்து தலா 60,000 ரூபாய் பெற்றுள்ளார். அதேபோல 4,035 நபர்களிடம் இருந்து தலா 56,000 ரூபாய் வசூலித்துள்ளார். அவர்களுக்கு 2 சக்கர வாகனம் வாங்கி தருவதாக உறுதியளித்தார். இந்த மோசடி திட்டத்தின் மூலம் மட்டும் 21 வங்கி கணக்குகளுக்கு 143 கோடியே 50 லட்சம் ரூபாய் சென்றுள்ளது. கிடைத்துள்ள தகவல்களை கொண்டு அனந்த் கிருஷ்ணனிடம் விசாரிக்க 5 நாட்கள் காவல் கேட்டு குற்றப்பிரிவு போலீசார் நீதிமன்றத்தை அணுகினர். ஆனால் நீதிமன்றம் 2 நாட்கள் மட்டுமே காவலில் வைக்க அனுமதி அளித்தது. முழுமையான விசாரணைக்கு பிறகே எத்தனை கோடி ரூபாய் மோசடி அரங்கேற்றப்பட்டுள்ளது என்பது தெரியவரும் என்கின்றனர் குற்றப்பிரிவு போலீசார்.